ஹலோ மக்களே, 90வது விஷயத்தில் பேரலாம் எப்ஸில் யாரை கட்டுறாங்கன்னா டாக்டர் ஹிர்லாக்ஸை தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த செரி பிளாஸை நான் உருவாக்குது இந்த உலகத்தை காப்பாற்று தான் சொல்றாரு அவர். நோயை கிளியர் பண்ற மாதிரி ஒரு மருந்தை கண்டுபிடிப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு அவரு. உடனே அந்த சமயத்தில் பாட்டி சொல்லிருப்பா, டே செரி பிளாசம்ல இந்த இடத்துல முளைக்கடா, நீ ஏன்டா இப்பெல்லாம் பேசிக்கிட்டு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. இது ஒரு வின்டர் ஐலாண்டுன்னு சொல்றா அவன்கிட்ட. நம்புதியா இல்லையான்னு தெரியல, ஆனா அதை நான் நம்புறேன். என் வாழ்க்கையை காப்பாத்தினதே அதுதான், நான் இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. உலகத்துல இருக்க எல்லாருமே காப்பாற்றப்படுவாங்க, அது அந்த செரி பிளாசத்தினாலதான் யாருக்குமே எந்த டிசீஸுமே இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அப்படி சோப்பர் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த சிம்பிளே நான் அதுக்காண்டி தான் கிரியேட் பண்ணேன், இது உலகத்தில் உள்ள நோய் எப்படி அழிக்க வந்த சிம்பிள் சொல்றாரு. நான் பைரட் மாதிரி நின்று சண்டை போடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. யோசிச்சு பார்த்தா நம்மளுக்குள்ள ப்ராப்ளம்ல ஒரு விஷயமாவே இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உன்னை சோப்பர் அப்படியே உட்காந்துருக்கான் டாக்டர்னு சொல்லிட்டு. இங்க ஒரு பக்கம் லூஃபி வந்துட்டான், டே மான்சர் இங்கதான் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் சோப்பர். அதுக்கப்புறம் அடுத்த சீனை காட்டுறாங்க, டால்டனை தான் காட்டுறாங்க. அப்படின்னு நெஞ்ச புடிச்சிட்டு முட்டி போடுதாரு. என்னாச்சு டால்டன், நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு விவி வாரா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கொஞ்சம் எனர்ஜி போயிட்டல, அதனாலதான் இப்படி ஆயிட்டான்னு சொல்றாரு அவரு. டாக்டர் குரேகா அங்க இருந்து பேசுறா, டேய் நீ தாண்டா அப்படின்னு சொல்றாவா. முழிக்கான் சோறு, யாரடா அந்த பொம்பளைன்னு சொல்லிட்டு. இன்ஜூரா நம்மளாடா அந்த பையனை மெடிக்கல் வார்டுக்கு தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ தானே என்னை அடிச்ச, நல்ல ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. சடனா டென்ஷன் ஆகிறான், அதுக்குள்ளே ஜோரவே அடிச்சு போட்டாவா. ஒரு பக்கம் கொழுந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா சாஞ்சி நாமி ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நாமி நீ இங்க தான் வெயிட் பண்ணும், ஏன்னா உன்னோட நோயெல்லாம் தீர்ந்து வர நீ இங்க தான் இருக்குன்னு சொல்றான் சாஞ்சி. நம்ம இங்க இருந்து ஒரு போகணும், 2 நாள்ல இங்க இருக்க கூடாது, அலபாஸ்டாக்கு போயே தீரணும். விவி எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு உனக்கு தெரியுதலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் திரும்பியும் பாட்டி வந்துட்டா, டே மெடிக்கல் வார்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு எட்டிட்டு ஒரு மிதி மிதிக்கா. சாஞ்சி நாமி செதறிட்டாங்க ஒரு பக்கம். திரும்பி ஜோரத்தான் காட்டுறாங்க. டென்ஷன்ல இருக்கான், இந்த பாட்டிலாம் நம்மள அடிக்கலான்னு சொல்லிட்டு உசப் பந்து வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனுக்கு சாஞ்சி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவனே குறுக்கோளில இருக்கான். அவ என்ன மாதிரியும் ஆபரேஷன் பண்றா. ஆபரேஷன் பண்ணி ஒரு வழியா அவனை சரியும் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் டால்டன் வரா, டே அந்த ஸ்டோர் ரூம் கீ எங்கடா இருக்கு, அது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த கீயா, கீ வந்து வேப்போல் தான் வச்சிருந்தான், அது எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வேற இப்ப வானத்துக்கு பறந்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அது வேறையா, சரி தொலைஞ்சிருச்சா, சரி வீடுன்னு சொல்றா பாட்டி. நாமி சொல்றா, டாக்டர் நீங்க எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கல்ல, எங்களுக்கு காசு தரலாம் ஒரு காசு இல்ல, நாங்க ஃப்ரீயா பண்ணிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னது ஃப்ரீயா போவியா, அதெல்லாம் உன்னை விட்டா தானே, அதுக்கு பதிலாக உன் ஷிப்ல உள்ள எல்லாத்தையும் எடுத்துருவேன், முடிஞ்சா உன் ஷிப்பையும் தூக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த மாதிரி 2 நாள் நீங்க தான் வெயிட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உடனே விவி கத்துறா, நாமி அவங்க சொல்றதான் கரெக்ட், நீ எங்கேயும் போவாத, நீ இங்கே இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா விவி. பிரச்சனை இல்ல, இப்ப நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா முழிச்சுக்கிட்டு இருக்கா விவி. என்னன்னு பார்த்தா அந்த கீயை தூக்கி சுத்திக்கிட்டு இருக்கா நாமி. அந்த அரிஜினல் ஸ்டோருக்குள்ள கீ தானே உங்களுக்கு தேவை, இதுதான் அது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. எப்படி இவள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் திருடிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா அந்த கீயை தரேன், எங்களுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயா உடனே சொல்லிக்கிட்டு இருக்காவா. சரி நான் ஃப்ரீயா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கா பாட்டி. ஆனா இதெல்லாம் தந்துட்டேன் ஓகே தான், ஆனா நான் சொல்ற வரை நீங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு நாமி கத்துறா. பொண்ணே நான் சொல்றதை நீ தெளிவா கேள்னு சொல்லிட்டு கை நீட்டி பேச ஆரம்பிச்சிட்டா பாட்டி. ஆனா பாட்டி டென்ஷன் ஆயிட்டா, ஒழுங்கு முறையா இங்க தான் இருக்க, ஒருத்தனுக்கு உள்ள ஆபரேஷன் பண்ணி போட்டிருக்கேன், எவனாச்சும் இங்க இருந்து போகணும்னு நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான் உங்க கதைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு காட்வெல்லாம் பார்க்க முடியாது சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கா பாட்டி. அவ மட்டும் போனது இல்லாம அவங்களையும் கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கா கூட இருக்கவங்கள. அதுக்கப்புறம் நைட்டே ஆயிருச்சு. சோப்பர் தனியா உட்காந்துருக்கு. என்னடா நான் ஓடி ஓடி நைட்டே ஆயிருச்சு, இவனோட இவ்வளவு துரத்திட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. பாட அவனோட குரல் என்ன கேட்கலப்பா, அவன்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கேன், சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படி வானத்தையே பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் கீழே வந்து கத்திக்கிட்டு தான் இருக்கான், டே மானு ஒழுங்கு முறையை கீழே வாட, நான் ஒன்னதாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. இங்க ஜோரோ உசப்பு பேசுறாங்க, இவன் என்னடா கிவ்வே பே பண்ண மாட்டேங்கான், கிடுடா லூஃபின்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். இது பைரட்டாக விரும்பலன்னு நினைக்கிறேன்னு சொல்றான் ஜோரோ. அதெல்லாம் ஆசைப்படதாண்டா செய்து, நான் அதை கூட்டி போய் தீருன்னு சொல்லிட்டு லூஃபி சண்டை போட ஆரம்பிக்கான் ஒரு பக்கம். உன்னை மேல இருந்து பாக்கு, நான்லாம் வரப்போறதுலன்னு சொல்லிட்டு எவ்வளவு கூப்பிட்டு நான் போவே கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கு சோப்பர். சோப்பர் கீழே இறங்கியே வந்துருச்சு. டே நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் நீ என் கூட பைரட்டா வாரியாடா, நம்ம இங்க இருந்து கிளம்போன்னு சொல்லிட்டு லூஃபி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றான் சோப்பர். நான் உங்களை பேர் மனுஷங்கெல்லாம் கிடையாடா, நான் ஒரு மான்டா, எனக்கு கொம்பு இருக்கு, எல்லாமே இருக்குடா, நான் வந்து ப்ளூ நோஸ் வச்சிருக்கேன்டா, என்ன எப்படிடா நீங்க கூட்டு போவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சோப்பர். உடனே நாமி சோப்பரே பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே இந்த பாட்டி சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அவன் மனசுல வந்து அவ்வளவு காயங்கள் இருக்குன்னு சொன்னதெல்லாம். நீங்க சொல்ற மாதிரி நான் பைரட் ஆகிறேன்டா, ஆனா நான் ஒன்னும் ஹியூமன்லாம் கிடையாது, நான் ஒரு மான்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சோப்பர். ஆனா உங்களோட ஃப்ரெண்டாவே ஆக முடியாது, அதுக்கு தகுதியும் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க பண்ணதுக்கெல்லாம் ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னை உங்க குரூல கேப்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றான் சோப்பர். நான் இங்கே தாண்டா வாழ போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். திரும்பி என்னைக்காச்சும் ஒரு வந்து கூப்பிட்டு பாருன்னு சொல்லதான் ஆரம்பிக்கான். டே வாய மூட்றா, நீ என் கூட வாடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் லூஃபி. சொன்னோன்னே எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா சோப்பர் அழ ஆரம்பிச்சிட்டான். சோப்பர் தாரதாரே ஆள ஆரம்பிச்சிட்டான், என்னடா இப்படி நம்மள கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். நாமி நீ நல்லா தான் இருக்கியா, உன்னோட உடம்புல உள்ள வலிலாம் போயிருச்சான்னு சொல்லிட்டு உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். நான் நல்லா தான்டா இருக்கேன், இங்க இருந்து கிளம்புறான்னு சொல்றாவா. உடனே லூஃபி சுத்திக்கிட்டே வரான். நான் வேணா டாக்டர்கிட்ட குட் பை சொல்லிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே நாமி சொல்றா, டே சோப்பரையும் அவளையும் கொஞ்சம் தனியா விடுடா, அவன் குட் பை சொல்லிட்டு வரட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவ 6 வருஷமும் ஒன்னா இருந்திருக்காங்க, ஒரு ஃபேர்வெல் கொண்டாடிட்டு வரட்டுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாமி.
டாக்டர் பார்க்கதான் ரொம்ப முரடா இருக்காங்க. ஆனா அவங்க மனசுல உண்மையிலே மென்மையான ஆளு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. சோப்பர் மட்டும் வரட்டும், நம்ம ஸ்ட்ரெயிட்டா கீழே இறங்குதோம், அலபாஸ்டா நோக்கி போகிறோம், கரெக்ட் தானே விவின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அப்ப அந்த ரோப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், லூஃபி எனக்கு ஹெல்ப் பண்ண வாடான்னு சொல்லிட்டு உசப் போய்கிட்டே இருக்கான். இனிமே டாக்டர்னு தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தாங்க என்னெல்லாமோ மெட்டீரியல் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காவா. மேடம் இந்த ஸ்டோர்ல உள்ள எல்லா கேனனும் எடுக்கிறீங்களா, அது எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நான் சொன்னதை மட்டும் செய்ய சொல்றா பாட்டி. பார்த்தா எல்லாத்தையும் தூக்கிட்டு வராங்க. பாட்டி சிரிச்சுக்கிட்டே போறா. அப்புறம் பாட்டி ஸ்ட்ரெயிட்டா டால்டன் வரா. டே ஏகப்பட்ட பேஷண்ட் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவங்க ஆர்டர் மதிக்கவே இல்லை, போயிட்டாங்கன்னு சொல்றான் டால்டன். யார கேட்டானா நாமே சாஞ்சி தான் கேட்டிருக்கா. பார்த்தா அவனுக்கு சொல்லாமலே போயிட்டாங்க. அவன் எதுவுமே பேச மாட்டுக்கா, அப்படியே எடுத்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள சோப்பர் ஓடி வரான். டாக்டரின் சொல்லிட்டு. டாக்டரின் நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சாப்பர். டே சாப்பர் நீ எங்கடா போன, உன்னை எனக்கு ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு தான்டா இருந்தேன், நீ ஆளே காணும்னு சொல்றா பாட்டி. டாக்டரின் நான் பைரட் ஆக போறேன், நான் அவங்க கூட சேர போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சாப்பர். என்னடா சொல்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா பாட்டி. நான் அவங்க கூட போய் பைரட் ஆக போறேன், ஒன்னு சேர்ந்து இந்த உலகத்தையே பார்க்க போறேன்னு சொல்றான் சோப்பர். முட்டாள்தனமெல்லாம் பண்ணாதடா, நீ எனக்கு அசிஸ்டண்டா இருக்க, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன், நீ இங்கே இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. டாக்டரின் நான் உங்க கூட இருந்து சப்போர்ட் பண்றேன்னு எனக்கு ஆசை தான், ஆனா அப்படின்னு சொல்றான் சோப்பர். இங்க நீ நல்லா தானே இருக்க, நீ இங்கே இருடா, நல்லா என்ஜாய் பண்ணி வாழு, நம்ம இங்கே என்ஜாய் பண்ணி இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. பைரட் ஆகிறதெல்லாம் வேஸ்டா, நம்ம எங்கெல்லாம் போகாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இல்ல நான் போறேன்னு சொல்றான். ஆனா அந்த பாட்டி திட்டிக்கிட்டு இருக்கா. நீனே ஒரு மானு, நீ எப்படி கடலவே பாப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆமா நான் ஒரு மானு தான், ஆனா நான் ஒரு மனுஷன் சொல்லிட்டு கண்ணு கலங்குதான் சாப்பர். என்னதான் பேசினாலும் உன்னை எல்லாம் விட மாட்டேன் சாப்பர், நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா டாக்டரின் கோடத்துக்கு வீசுறா. டே நீ எல்லாம் அங்க அழுதுட்டு இருந்தாலும் உன்னை இங்க இதெல்லாம் விட போறதுன்னு சொல்லிட்டு இருக்கா பாட்டி. ஒரு பக்கம் லூஃபி வாய முடுறா, வாடா போலான்னு சொல்லிருப்பான். பார்த்தா ஆயத்துக்கு தூக்கி தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டா பாட்டி. சாப்பர் நீ ஓடாடான்னு சொல்லிட்டு பாட்டி துரத்திக்கிட்டே போறா. இதுல ஒரு பக்கம் கேனல் எல்லாம் ரெடி பண்றானுங்க. அவனுக்கு எதுக்கு ரெடி பண்றானுன்னு இன்ன வரைக்கும் ஒன்னும் புரியல. நில்லுடா சாப்பர்னு சொல்லிட்டு பாட்டி துரத்திட்டு வரா. ஆனா சாப்பர் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி போகுது. அது உள்ள ஏதோ ஒரு சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்லிட்டு இருக்கான் வெளியே இருந்து. டே குட் பை சொல்லிட்டு வருவான்டா, அதனால தான்டா இப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள பார்த்தா சாப்பர் அனல் வேகத்துல வரான். என்னன்னு பார்த்தா ஒரு படகு மாதிரி ஒன்னு தூக்கிட்டு வரான். சாப்பர் நீ கடலுக்கு போய் என்னடா பண்ண போற, ஒழுங்கு மரியாதை இங்க இருன்னு சொல்லிட்டு பாட்டி கத்திக்கிட்டே இருக்கா. டாக்டரோட ரிசர்ச் வர ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிட்டு, அதனால இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். உடனே ஜோரோ சொல்றான், டே அவன் வாரான்டா, ஆனா வித்தியாசமா வரான்னு சொல்லிட்டு. டே பாட்டி துரத்திட்டு வரான்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரளுதாங்க. உடனே உசப் கத்துறான், டே ரோப்லாம் ரெடியா இருக்குடா வாங்கடான்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் சோப்பர் சொல்றான், டே எல்லாரும் இது மேல ஏறுங்கடா, நம்ம மவுண்டன் கீழே போக போறோம்னு சொல்லிட்டு இருக்கான் சோப்பர். அதுக்குள்ள பாட்டி பெரிய ஆயுதத்தை சுத்திக்கிட்டு ஒரு வீசுறாவா. டே என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க எல்லாருமே. ஒண்ணு அது மேல எல்லாம் படல, கீழே தான் விழுந்திருக்கு. கீழே மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, டே அங்க பாருங்கடா என்னமோ ஒண்ணு நடக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா மேல படகு மாதிரி பெருசா பறந்து போய்கிட்டு இருக்கு. நம்ம சோப்பர் தான் பறந்து போறான். அந்த ரோப் கயிறுல தான் மாசா போய்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா சோப்பர் அப்படி பழச யோசிச்சு பார்க்கான். பாட்டி என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கான் சோப்பர். டாக்டர் ஹிர்லாக்ஸ் எப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரிதான் சோப்பருக்கும் பாட்டி சொல்லி கொடுத்திருந்திருக்கா. அப்ப சோப்பர் கூட பாட்டி நல்லா சந்தோஷமா இருந்திருக்கா. உடனே பாட்டி அப்படி சோகமா இருக்கா. அவளும் அந்த பழைய விஷயத்த யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. மக்கள்லாம் பாக்குறாங்க, டே டாக்டர் குரேகோட மானுதாண்டா இவ்வளவு நாள் இப்படி பறந்து போயிருந்திருக்கு, இதத்தான் நம்ம வேற மாதிரி நினைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. பைரட்ஸ் எல்லாம் ஒன்னா வராங்க. டால்டன் என்ன ஆனாரு, வேப்போல் என்ன ஆனாங்கன்னு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. டே டைம்ல இல்ல வாங்கடா சீக்கிரம் போவோம், இல்ல பாட்டி வெளுத்து எரிஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒன்னு டால்டனை கட்டுறாங்க. அவனும் உள்ள இருந்து வெளியே வரான். வெளியே அவனுக்கு நல்லா ஃபேர்வெல் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு டால்டன் கேட்டுக்கிட்டு இருக்க அந்த பாட்டிட்ட. ஒரு நாள் ஒரு பெட்டை வளர்த்துக்கிட்டு இருந்தேன், இப்ப அந்த பெட்டு வேற பக்கம் போயிருச்சு, அவ்வளவுதான் விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கா பாட்டி. நான் அழலாம் விரும்பலன்னு சொல்றா. ஆனா சோப்பர் போனது அவளுக்கு அழுவே வருது. டே நீ என் கூட வாடா, நம்மளுக்கு 1008 வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டி போய்கிட்டே இருக்கா. இங்க அடுத்து திரும்பி சோப்பரை கட்டுறாங்க. அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. 30 வருஷமா செய்ய நினைச்சு நான் செஞ்சு முடிச்சுட்டா, எனக்கு அந்த ரியாக்ஷன் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அவரு டாக்டர் நீங்க உங்க ரிசர்ச் பண்ணி முடிச்சீங்க, அது உண்மையிலே முடிஞ்சிருச்சா இல்ல அது பொய்யா, அது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியலையே டாக்டர் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்காம. நீங்க எல்லாமே சொன்னீங்க, ஆனா இது வரைக்கும் என் கண்ணால் நான் எதுவுமே பார்க்கல டாக்டர்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான் சோப்பர். இங்க ஒரு பக்கம் பாட்டியை காட்டுறாங்க. டே யங்மன் எல்லாரும் ரெடியா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. என்னன்னு பார்த்தா எல்லாரும் தயாரா இருக்குன்னு சொல்றாங்க. பார்த்தா வானத்தை நோக்கி எல்லாரும் கேனன் வச்சு நின்னுகிட்டு இருக்கான். டஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல், இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹிர்லாக்ஸ் பாட்டிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதைத்தான் இதே அவனு பண்ணி இருந்திருக்கா போலுக்கு. சடனா எல்லா கண்ணையும் வெடிக்க வைக்கிறானுங்க. டால்டன் கட்டுக்கிட்டு இருக்காரு. டாக்டர் குரேகா நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு. முதல்ல நீ பாடான்னு சொல்றா பாட்டி. பார்த்தா வானத்தை நோக்கி ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் முழிக்காங்க. என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த கேனன் பால வச்சு அட்டாக் பண்றாங்க. வானத்துல ஃபயர் ஒர்க்ஸ் எதுவும் பண்றாங்களான்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறாங்க. மக்களே செத்துட்டாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் அனல் வேகத்துல போய்கிட்டு இருந்துச்சுல, அது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. முழிச்சுக்கிட்டு இருக்கு சோப்பர். மத்தவங்களால சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 30 வருஷமா நான் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் நான் ஒரு வழியா நிறைவேற்றிட்டேன்டா. 30 வருஷமா உனக்கு கண்டுபிடிக்க நினைச்சேன், அது எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அதைத்தான் யோசிச்சு பாக்கு சோப்பர். என்னன்னு பார்த்தா செரி பிளாசமா செதறி வந்துகிட்டு இருக்கு. சொல்றா இது உண்மையிலே வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு. முட்டாள் என்ன சொன்னான்னு எனக்கு இன்ன வரைக்கும் ஒன்னும் புரியலன்னு சொல்றா பாட்டி. செரி பிளாசம் ப்ளூம் அப்படி இருக்கணும்னு சொல்லி இருந்திருக்காரு டாக்டர் ஹிர்லாக்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த உலகத்தையே காப்பாற்றப்படும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு.
இருப்பாரு. அதைத்தான் வந்து சோப்பரும் பாட்டியும் யோசிச்சு பாக்குறான். இது ஒன்னும் ஆர்டினரி டஸ்ட் ஒன்னும் கிடையாது, இது வந்து இந்த ஸ்னோவோட அட்டாச் ஆயிருக்கும், இது பிங்க் ஸ்னோ ஃபால்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே மிரட்டான். டாக்டர் டாக்டரின் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் தாரதாரையா அழுவுதான். பார்த்தா அது அப்படியே ஒரு மரம் மாதிரி இருக்கு, வேற லெவலா இருக்கு ஸ்னோவே. அவர் சொன்ன மாதிரி எல்லாமே நிறைவேறிச்சு. டாக்டர் மிஸ்டர் ஹிர்லாக்ஸ்டா, நீ டோனி சாப்பர், நான் இனிமேல் அந்த பேரை சொல்லி தான் கூப்பிடுன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காது. இங்க ஒரு பக்கம் டாக்டர் அழுதுகிட்டு இருக்கா. ஒரு நாள் என்னோட கனவு நினைவாகும்னு சொல்லி இருப்பாரு அவர். நாலஞ்சாலும் என்னோட கனவு என்னைக்குமே அழியாதுன்னு சொல்லி இருப்பாரு. பார்த்துட்டு சோப்பர் அப்படியே தாரதாரியா அழுவுது. மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கா டாக்டர் குரேகா. டேய் முட்டாள் மகனே, நல்லபடியா அந்த பைரட் வாழ்க்கையை வாழுன்னு சொல்லுதா. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் பாருங்க. See you, bye.